श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिकलितं या भलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்க. கொடுத்ததான் இப்ப 30வது பாசுரத்துல தெரிவிக்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் செந்நிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம். கண்ணனம்பெருமான இடத்துல பிரார்த்தித்த உடனே கண்ணன் பறைய கொடுத்துட்டார், கைங்கரியத்தை கொடுத்துட்டார். இப்ப அந்த பிராபியத்தை பெற்றவர்கள் யாரு? அதைத்தான் 4 விதமா இந்த பாசுரத்துல பிரித்து பார்க்க வேண்டும். இந்த 8 வரி பாசுரத்தை 4ஆ பிரித்து கொள்ளணும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னு இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாத்தை. அது துவாபர யுகத்துல கண்ணனிடத்துல கோபிமார்கள் எல்லாம் சென்று யாச்சித்து பேற்றை பெற்றார்கள், கைங்கரியத்தை பெற்றார்கள், கிருஷ்ணானுபவத்தை பெற்றது. இது முதல் பகுதி. இப்ப அப்படி பெற்றத ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கலியுகத்துல ஆண்டாள் கோதை பிராட்டி பிறந்து தாமத்தை அனுகரித்துதானே சொல்லி இருக்கிறாள். அதை மேற்கொண்டு தெரிவிக்கிறாள். அங்கு அப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. பட்டர்பிரான் கோதை பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் அன்று கோபிமார்கள் கண்ணனிடத்துல போய் பிரார்த்தித்ததை இன்று தாம் இருந்து அனுகாரம் செய்து அன்னைக்கு எப்படிமா அந்த கோபிமார்கள் பெற்றார்கள், நானும் அதை போல ஒரு கோபின்னு தன்னைய பாவித்து கொண்டு பெற்றாளா, அதை தம்முடைய வாயாலே சொன்னாள். அது சங்கத்தமிழ் மாலையாக வந்தது. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. அது வரைக்கும் ஒரு பகுதி. 2வது பகுதி 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். இப்ப நாம அந்த முதல் கோஷ்டிலையும் இல்லை, கோபிமார்கள் கோஷ்டியில இருக்கோமா இல்லை. சரி, ஆண்டாள் காலத்துல இருந்து அவளோட சேர்ந்து அனுபவித்தோமா? அங்கும் இல்லை. அப்ப அன்னைக்கு என்னைக்கோ நடந்த விற்த்தாந்தத்தை ஆண்டாள் சொல்ல, அதற்கப்புறம் இப்ப 5000 வருஷம் ஓடி போச்சே. கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் ஆண்டாள் விவரித்தாள், பாசுரங்களை அருளினாள். அதை நாம் இன்றுன்னா இன்னைக்கு மேல இதற்கு மேல எத்தனை காலம் இருந்தாலும் சரி என்று யாராவது ஒருத்தர் வந்து இந்த 30 பாசுரத்தை சொல்லி அனுசந்தித்தாலும் சரி 30ம் தப்பாமே ஒன்ன கூட விடாமல் 30ஐயும் சேர்த்து யாரெல்லாம் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஏற்படும்னா ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். அப்ப பெருமாள் வித்தியாசமே பார்க்கலையா சுவாமி? என்னைக்கோ கோபிமார்கள் நேரே வந்து பிரார்த்தித்தவர்களும் கொடுக்கிறார். இத மனசால அனுபவித்தாலும் ஆண்டாளுக்கும் கொடுக்கிறார். எங்களுக்கு மனசும் இல்லை, நேரடியாவும் இல்லை, வாயால ஏதோ சொல்லணும்னு சொன்னோம். எங்க பெரியவாள்லாம் ஏதோ திருப்பாவையா மார்கழி மாசமா சொல்லுன்னு சொன்னா அதனால நாங்கள் சொன்னோம். எங்களுக்கும் அதே பெரிய கைங்கரியத்தை எம்பெருமான் கொடுக்கிறானே, இது என்ன கருணை என்பதைத்தான் இந்த பாசுரத்துல வெளிப்படுத்துகிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கக்கடல்னா எது? நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வங்காள வெறி கூட இந்த கடலை சொல்றாளான்னா இந்த கடல் அவர் கடையவே இல்லையே. அவர் கடைந்தது பார்க்கடல் தானே. அந்த கடலுக்கு வங்கக்கடல்னு பேரான்னா வங்கம்னு சொன்னா பல பொருள்கள். வங்கம்னா நிறைய அலைகள், அலை வீசுகிற கடல்னு அர்த்தம். அல்லது வங்கம்னா கப்பல்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய கடல்னு அர்த்தம். வங்கம்னா கப்பல். வங்கம் விட்டு உலவும் பாட்டுல வங்கம்னா கப்பல்னு அர்த்தமா? திருப்பார்கடல்ல கூட கப்பல் இருக்குமா சுவாமினா? அங்க நிறைய தீவுகள் இருக்குமா. ஸ்வேத தீபம், குஷத்தீபம், பிளக்ஷத்தீபம் என்ன நிறைய தீவுகள் இருக்குமா. அந்த தீவுகள் எல்லாம் நிறைய ரிஷிகள் எல்லாம் அங்கெல்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போகணும்னா கப்பல்ல தானே போயாகணும்.
இந்த கடல்லயே கப்பல் விட்டு போறான்னா பார்க்கடல் எப்படி போகணும்? அங்கேயும் கப்பல் விட்டு தான் போக முடியும். அப்ப கப்பல்களுடைய திருப்பார்கடல் என்று கொள்ள வேண்டும். அல்லது அலையறிகின்ற வங்கக்கடல், அதாவது அலையறிகின்ற திருப்பார்கடல். ஏன் அலையறிகிறதுன்னா, அதற்கு நடுவுல ஒரு பெரிய மந்திரமலையை வச்சு கடைஞ்சா அது தாங்குமா? திருப்பார்கடல்ங்கிறது பெருமானுடைய திருப்பள்ளி அறை. ஆனா அந்த திருப்பள்ளி அறையை போய் இப்ப எம்பெருமான் நன்னா திறந்து விட்டு நன்னா கடையுங்கோங்கிறார். இது எங்கேயான சாத்தியமா? நாம இருக்கக்கூடிய இடத்துல யாரானும் புதுசா வந்தா வாசலோட பேசி அனுப்பிச்சுடுவோம். அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தாலும் கூடத்துல உட்கார வச்சு ஏதோ பேசுவோம். இல்ல ஏதோ உணவளிக்கிறதுக்கு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். நம்ம படுக்கை இறக்கே கூப்பிட்டு இங்கேயே தங்கிக்கோன்னு சொல்லுவோமா? ஆனா கண்ணன் தான் இருக்கக்கூடிய திருப்பார்கடலையே கொடுத்து நன்னா கடைஞ்சுக்கோங்களேன், இதை நன்னா கடைஞ்சு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு அதையே தூக்கி கொடுத்துட்டார். அந்த கடலை இப்ப தேவர்களும் அசுரர்களும் உட்கார்ந்து கடைய அவர்களால கடைந்து முடிக்க முடியலையா? அதனால எம்பெருமானே கூட இருந்து கடைகிறார். 1000 தோலால் அலகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. இத்தனை தேவர்கள் இத்தனை அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து கடைந்து ஒரே ஆயாசப்பட்டு ஒண்ணும் முடியாமல் கை நொந்து விட்டார்களாம். அப்ப பெருமானே 1000 திருக்கைகள் கொண்டிருப்பவனாக அஜிதன்கிற ஒரு திருநாமத்தோடு அவதரித்து ஏற்கனவே பல அவதாரம் பண்ணியிருக்கார். மந்திரமலை கீழே அழுங்கரச்ச கூர்மாவதாரமா தாங்கி பிடித்தார். அது மேல மேல திரண்டு போச்சுன்னா மேல போய் அழுத்துறதுக்குன்னு மேல ஒரு உருவத்தை எடுத்து அழுத்தினார். இத்தனையும் பண்ணினாலும் இன்னும் இவர்களுக்கு தெம்பில்லையா? சரி நாமே கடைவோம் என்று கடைந்தாராம். ஏன் சுவாமி இவ்வளவு கடைகிறாருன்னா, அது ஊர் காரியம்னு பேர் வச்சு தன் காரியம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணார். இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பாவம் கஷ்டப்படுறாளேன்னு ஒரு நல்ல பேர் வாங்கணும், இவர்களுக்கு உதவி புரிகிறேன்ற நல்ல பேருக்காகத்தான் கடைந்தார். அது இல்ல, உள்ள ஸ்வகாரியம் இருக்கு. இந்த கடலை கடைஞ்சா உள்ள இருந்து பிராட்டி வருவள், அந்த மகாலட்சுமியை தான் அனுபவிக்கணும், தான் சேர்த்துக்கணுமே, அவளோட திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருமானுக்கு ஆசை. அதனால தான் கடலை கடைந்தான். இப்ப வங்க கடல் கடைந்த மாதவனை, கடல் கடைந்தவன் யாரு? எதற்கு கடல் கடைந்தான்? மாதவன்கிற அந்த எம்பெருமான் மாதவன்கிற பெயருக்காக கடைந்தான். மான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு தவஹானா மகாலட்சுமியினுடைய நாதன். இப்ப லக்ஷ்மிக்கு நாதன், திருவுக்கும் திருவாகிய செல்வன்கிற பெயர் அவருக்கு பொருத்தமா ஆகணும்னா பிராட்டி மகாலட்சுமி திருமார்பல வந்து ஏறினால்தான் அது பொருத்தமா இருக்கும். அதனால தான் அண்ணல் செய்து அலகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானேன்னு திருவங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். நன்ன கடலை கடைந்தார், அமிர்தம் வந்துதான். அமிர்தத்தை மறுபடியும் உட்கார்ந்து கடைஞ்சாராம். எல்லாருக்கும் புரியவே இல்லை, என்னதுன்னு தெரியலையே. இந்த அமுதம் வருமானு தான் நாங்க கடலை கடைஞ்சோம். இப்ப அமுதம் வந்த பிற்பாடு மறுபடியும் அத்தை போட்டு கடைகிறாரேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த அமுதத்திலிருந்து இன்னொரு அமுது வரப்போறது. அவள் யாருன்னா அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி அதுல ஆவிர்பவிக்க பக்கத்துல யானைகள் தன்னுடைய துதிக்கையில பன்னீர் சொம்பை எடுத்துக்கொண்டு அப்படி தூவ அதுல அப்படியே தீர்த்தமாடி சர்வாபரண பூஷிதையா இந்த பிராட்டியானவள் அடிமேல் அடி எடுத்து வைத்து திருமார்பில ஏறி வீற்றிருந்தாளாம். பஷ்யதாம் தேவதேவானாம் யயௌவக்ஷஸ்தலம் ஹரேஹே. எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல எம்பர் பிராட்டி அங்கிருந்து நடந்து வந்து அப்படியே பெருமானுடைய திருமார்பில ஏறி அமர்ந்தாளாம். ஏறு திருவுடையான் சுந்தரத்தோளுடையான்ங்கிற அந்த எம்பெருமானுக்கு நாச்சியார் திருமொழியில பிராட்டி திருநாமத்தை சமர்ப்பிக்கிறாள். ஏறு திருவுடையான், பிராட்டி ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம் அல்லவா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் தெரியறது பிராட்டிக்கு கேழ்வன், கடல் கடைந்ததுனால தான் இப்ப பிராட்டிக்கு வல்லவனாக ஆனான். கேசவன்கிற திருநாமம் இங்க எங்க வந்ததுன்னா, அதுவா கேசம்னா நல்ல அழகு, கரிய கூந்தலோட எம்பெருமான் இருக்காரா, நல்லா முடிச்சு போட்டுதான் கடைய ஆரம்பிச்சாராம். இந்த தனியாவர்தனை வாசிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. நாதஸ்வர கச்சேரி எல்லாம் வந்துடுத்துன்னா அதுல கச்சேரி வாசிப்பவர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் சமயம் கொடுக்கணும். தவில்காரர் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்ட வேண்டாமா? இவர் பாட்டுக்கு நிறைய ராகத்தையும் அதையும் ஆலாபனம் பண்ணி எல்லாத்தையும் காட்டிட்டாருன்னா தாளம் வாசிக்கிறவரே தவில் தானே. அப்ப அவருடைய அந்த சாமர்த்தியத்தை காட்டுவதற்கு 2 பேரும் வாசிங்கோன்னு கொஞ்சம் சமயத்தை ஒதுக்கிடுவார். இந்த பக்கம் ஒரு தவில்காரர், அந்த பக்கம் ஒரு தவில்காரர். இந்த காலத்து மாதிரி கிடையாது. அந்த காலத்துலதான் தவில்காரர்னா நல்ல கட்டு குடுமியோட இருப்பார். ஓஹோன்னு கட்டு குடுமியை போட்டுக்கொண்டு வாசிக்க வேகமா துடிப்பா வாசிக்க தலையை அப்படி இப்படி ஆற்றாரா, அந்த கேசம் எல்லாம் அவிழ்ந்து விழுந்துருமா. நல்லா முடிச்சு போட்டிருந்தாலும் என்ன வேகமா தலையை ஆட்டி வாசிச்சா அதுவும் கழண்டுதானே விழும். அப்படி கழந்து விழுந்தா உடனே எடுத்ததை முடிச்சுட்டு வாசிப்பறானா, அதை பாட்டுக்க வாசிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆனாதான் தெம்பா அதுக்கப்புறம் எடுத்து முடிவறான். அத மாதிரி இப்ப இந்த வங்கக்கடலை கடைய ஆரம்பிச்ச அந்த வேகத்துல பெருமானுடைய அந்த குழல் எல்லாம் அவிழ்ந்து அவருடைய கேசத்தை கேட்கணுமா, கருண்டு நீண்டு சுருண்டு கடை சுருண்டுன்னு வால்மீகி வர்ணிக்கிறார், கம்பர் வர்ணிக்கிறார், நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அப்படி மைவண்ண நறுங்குஞ்சியா இருக்கக்கூடிய அந்த குழல் அது அவிழ்ந்து அங்கும் இங்கும் அலையறது. என்ன அழகுன்னு அத்தை வர்ணிக்கிறார்களாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. இந்த தேவர்களுக்கெல்லாம் கண்ணுன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியலையே.
அமுதம் வருமா அமுதம் வருமான்னு இங்கேயே கடலை பார்த்துட்டு இருந்தான். கடையக்கூடிய பெருமானுடைய இந்த அழகான கேசபாசம் என்ன அழகு என்ன அழகு, இதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு இருக்காளேன்னு இப்ப ஆண்டாளுக்கு பொறாமையா இருக்கு. ஒண்ணுமே தெரியாதவர்களா இவர்கள் இருக்கிறார்களே, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இப்ப இவர்கள்லாம் தெரிஞ்சுட்டா. இந்த எம்பெருமான் தான் நமக்கு ஒரே பற்ற தகுந்தவன். எப்ப பிராட்டிக்காக இவ்வளவு வல்லபனா அன்போடு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறானோ அப்ப இவன் தான் பற்ற தகுந்தவன் தெரிந்து கொண்டு எல்லா கோபிமார்களும் அந்த கண்ணனை பற்றினார்களா. திங்கள் திருமுகத்து சேழையார், திங்கள் திருமுகம் சந்திரனை போன்ற ஒளி வீசக்கூடிய திருமுகம், கண்ணனே எல்லாம்னு தெரிந்து கொண்டிருப்பார்கள்னா அப்ப ஞானத்துல நல்ல சிறப்பு, ஞானத்துல நல்ல தெளிவு, அதைத்தான் திங்கள் திருமுகத்து சேழையார் என்று தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானையே அனைத்துமாக கொண்டிருப்பதினாலே அவர்களிடத்துல எந்த ஒரு அறியாமையும் இல்லை. அறியாமை இருந்தாதான் இருட்டு கருப்பு நிறம் எல்லாம் வரும். இவர்களிடத்துல அறியாமையே இல்லாததுனாலே நல்ல ஒளி வீசக்கூடிய திருமுகத்தோடு இருக்கிறார்கள். சந்திரன் இவர்களுடைய முகத்துக்கு ஒப்பாக மாட்டாமையாலே முகத்தையும் சேர்த்து சொல்லிடுறான். சந்திரனை போன்றவர்கள் என்று சொன்னா போன்றவர்கள்னு சொல்லலாம். இவர்களுடைய ஒளிக்கோ இவருடைய அழகுக்கோ அந்த சந்திரனை நேராக கூட சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் வால்மீகி தெரிவித்தார். ராவணன் இடத்துல ராமனை பத்தி வர்ணிக்கும் பொழுது சந்திரகாந்தானனம் என்று தெரிவித்தாராம். சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய முகம்னு சொல்லி பார்த்தார். சந்திரனாவது ராமனுடைய முகத்துக்காவது ஒப்பாகதாவது கூடவே கூடாது. ஆனனம் அப்படின்னா முகம். சந்திரகாந்தம்னு சொல்ல ஆரம்பித்தவர் வேண்டாம் வேண்டாம் ஆனனம் முகம்னே சொல்லிடலான்னு நேரே ராமனுடைய முகத்தையே சொல்லிட்டார். அச்சந்திரனை காட்டிலும் மிகவும் அழகியவனா இருப்பவனை என்று வால்மீகி அவர் பகவானை எப்படி தெரிவித்தாரோ அது போல ஆண்டாள் இப்ப கோபிமார்களை தெரிவிக்கிறார்கள். இவர்கள்லாம் சந்திரனை ஒத்தவர்கள்னு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா இவர்களுடைய முகம் அதற்கெல்லாம் நேர் நிக்க கூட பொருந்தாது என்று அதை தெரிவிக்கிறார்கள். இப்போ நிறைய ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்களாம். திங்கள் திருமுகம்னா சந்திர போன்ற திருமுகம், சேழையார் என்றால் நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க சுவாமி ஆபரணம் வந்ததுன்னா அதான் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்ன எல்லா கோபிமார்களும் போய் கண்ணன் இடத்துல பிரார்த்தித்து ஒண்ணு மிச்சம் இல்லாம எல்லா ஆபரணமும் வேணும்னு கேட்டாளா. கண்ணனும் எல்லாத்தையும் பூட்டுறேன்னு சொல்லி தானும் நப்பின்னை பிராட்டியமாக பூட்டிவிட அது அத்தனையும் கொண்டு இவர்கள் அப்படி திகழ்கிறார்கள். திங்கள் திருமுகத்து சேழையார், இயற்கையிலேயே அழகு. அதற்கு மேல இந்த பிரம்மமான கண்ணன் பிராட்டியோடு சேர்ந்து பூட்டிவிட்ட அத்தனை திருவாபரணங்களோடு இவர்கள்லாம் ஜொலிக்கிறார்கள். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி, அவன் இருந்த இடத்தே சென்று, அதிகாரிக்கு பகவத் விஷய ருச்சியினால் ஏற்படும் துறையை சொல்லுகிறது. சென்றுன்னா தாங்கள் இருக்கிற இடத்துல இருக்க முடியாமல் சென்றான். இவர்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். கண்ணனா வந்து ஒவ்வொருத்தருடைய கிரகத்துக்கா உள்ள நுழைஞ்சு ரட்சிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்றது, எங்களால பொறுக்க முடியல, இன்னும் அவரை விட்டு பிரிந்திருக்க முடியல. அந்த துடிப்பினாலே நாங்களே எழுந்து சென்று விட்டோம்னு அந்த கோபிமார்கள் எல்லாம் சென்றார்கள். பெரியாழ்வாரும் வர்ணித்தாரே, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்களிதோ அற்புதம் கேளீர் என்ற அந்த பதிகத்துல கண்ணன் குழல் ஊதின உடனே எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே. இந்த கோபிமார்களை எல்லாம் கயிறை போட்டு கட்டி வச்சிருந்தாளாம். காலில் ஒரு கயிறை போட்டு தூண்ல கட்டி ஆவுன்னா கண்ணன் ஓடிடுறா, இந்த பசங்கள்லாம் இனிமே ஓடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருந்தாளாம். ஆனா அந்த கயிறையே இப்ப மாலையா போட்டுண்டு கண்ணனிடத்திலேயே வந்து நிற்கிறார்கள் இத்தனை கோபிமார்கள். அந்த அளவுக்கு கண்ணனுடைய குழலோசை அவர்கள் எல்லாம் ஈடுபடுத்தி வரவழைத்தது. அப்ப இவ்வளவு போக்கியமா எம்பெருமான் இருக்காருன்னா எப்படி அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியுங்கிறதுக்காக சென்று இறைஞ்சி, சென்றதோடு மட்டுமல்லாமல் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்று 5வது பாசுரத்துல ஆண்டாள் சொன்னா போலே அனைத்தையும் அந்த எம்பெருமானிடத்துல சமர்ப்பித்து சரணம் பிரபத்தியே என்று சரணாகதி செய்து பிரார்த்தித்து பறையை பெற்றார்கள். அங்க பறை கொண்ட வாற்றை, அவ்விடத்திலே பரம புருஷார்த்தமான அப்பறையை பெற்ற பிரகாரத்தை என்றோ கோபிமார்கள் அவர்கள் அந்த கண்ணனிடத்துல சென்று இறைஞ்சி பறை புருஷார்த்தத்தை பெற்றார்களா. நீயே எங்களுக்கு பதி, உன்னோடு சேர்ந்திருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று கோபிமார்கள் இறந்து பிரார்த்தித்து பெற்றார்கள். இது துவாபரயுக சரித்திரம். அது அப்படியே காட்சியை இப்ப மாத்திக்கணும். அங்க அவர்கள் பெற்ற வாற்றை கலியுகத்திலே பெரியாழ்வாருக்கு குமாரத்தியான ஆண்டாள் இங்கு தெரிவிக்கிறாள். அங்கு ஆசிரியனியனான அவன் இருந்த இடத்திலே, அங்கு கண்ணன் இருந்த இடத்திலே, திருவாய்ப்பாடியிலே நந்தகோபனுடைய கோவிலே நப்பின்னை பிராட்டியோடு கூடியிருந்த திவ்ய சிம்மாசனத்திலே, அங்குங்கிறதுக்கு இவ்வளவு இடமா. அங்குன்னா எங்கு, முதல்ல காலத்தினாலே அங்கு, எப்பயோ துவாபர யுகத்திலே. அப்புறம் அங்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரோ நாம இருக்கக்கூடிய இந்த இடமோ இல்லை, அது நந்தகோபனும் யசோதையும் இருக்கக்கூடிய கோகுலத்திலே, நந்தகோபர் திருமாளிகையிலே, நப்பின்னை பிராட்டியோடு கண்ணன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய சிம்மாசனத்திலே. அப்பறை, தங்களுக்கு பறை என்னும் சங்கேதத்தால் பிரசித்தி பெற்றிருக்கும் கைங்கரியமாகிற புருஷார்த்தம். பறைனா
வெறும் பறைன்னு சொல்லலாமே, அங்கு பறை கொண்ட வாற்றை சொன்னா போறமே, அங்கு அப்பறை கொண்ட வாற்றைனா அப்பறைனா அப்பறை தான் சுவாமி. அதுதான் அந்த கோபிமார்கள் போய் பெற்ற பயன் இருக்கே, அதை எங்களால வர்ணிக்கவே முடியாது. அதுதான் சொல்றோமே, அந்த மாதிரி அப்பறை என்று அது ரொம்ப பிரசித்தமா தெரிவிக்கிறார்களாம். பறை கொண்ட வாற்றை எப்படி கொண்டார்கள்? நீ தாராய் என்று வேண்டி அவன் தர பெற்ற, நீ கொடுக்க வேணும், கொல்லாமல் போகாது என்று வற்புறுத்தி பெற்ற அந்த பிரகாரத்தை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. இப்ப இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அப்படியே காட்சி நகருகிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி இருக்குன்னா, உலகத்துக்கே பெரிய ஆபரணம் போல இருக்கான். சம்சாரத்துக்கு ஆபரணமாயுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர். உலகம் எப்படி இருக்கு? ஒரே தாழ்ந்த சேரும் சகதியுமா இருக்கே. இந்த இடத்துக்கு ஆபரணம் எதுன்னா அது ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற திவ்ய தேசம் தான் சிறந்த ஆபரணத்தை போல இருக்கும். ஏன்? ஏன்னா அங்கதான் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். இன்னைக்கும் போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சேவித்தால் நடுவுல ரங்கமன்னாருங்கிற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். ஒரு பக்கம் கோதை நாச்சியார், மற்றொரு பக்கம் கருடாழ்வார். அவர் தான் பக்ஷிராஜனான பறவை அரசனான கருடாழ்வார் எழுதியிருக்கார். அப்படியே பிரணவமே நிக்கிறதோ. பிரணவம்ங்கிற அந்த சொல்லுக்குள்ளே 3 எழுத்துகள், அ உ மாங்கிற 3 எழுத்து இருக்கா. ஆங்கிறதுக்கு எம்பெருமான் அர்த்தம், ஊங்கிறதுக்கு பிராட்டி அர்த்தம், மாங்கிறதுக்கு ஜீவாத்மா அர்த்தம். இங்க 3 பேரும் அப்படியே சேர்ந்து நிற்கிறார்களே, பிரணவமே எழுந்து நிற்கிறதோ. இதே மாதிரிதான் ராமாயணத்துல ராமனும் சீதையும் லக்ஷ்மணரும் நடந்து செல்லும் பொழுது அப்படியே வால்மீகி கொண்டாடுறார். எப்படி இந்த 3 பேர் நடந்து போவது? பிரணவமே நடந்து போற மாதிரி இருக்கே. நடுவுல ராமர் போறாராம், அவருக்கு அடுத்து முதல்ல ராமர், அவருக்கு அடுத்து பிராட்டி சீதை, அவருக்கு அடுத்து லக்ஷ்மணர் போறார். அப்படியே பிரணவமே நடந்து போறதேன்னு அங்க வியக்கிறார் வால்மீகி. அதே போலத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிரணவமே எழுந்து நிற்கிறதோ என்கிற அளவிற்கு ஒன்று சேர்ந்து இருக்கையில் அப்பேற்பட்ட பெருமை வேற எங்கும் இல்லையே. அந்த பெருமை இருப்பதினாலே இதுவே நல்ல ஆபரணம் போலே விளங்குகிறது. அணி புதுவை, அணின்னா ஆபரணமா, இந்த புதுவையாகிற ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆபரணத்தை போலே இருக்கிறது. பொன்னும் முத்தும் மாணிக்கம் விட்டு செய்த ஆபரணம் போலே நாச்சியாரும் பெரியாழ்வாரும் வளபெரும் கோயிலுடையானுமான அலங்காரம் உள்ள தேசமுரே. ஒரு ஆபரணம்னா என்ன இருக்கணும்? தங்கம் இருக்கணும் சுவாமி, முத்து இருக்கணும், மாணிக்கம் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் அழகான ஆபரணம். அத மாதிரி இப்ப தங்கம் போல யாரு? அவர் தான் கண்ணன் தங்கம். முத்து மாணிக்கம் யாருன்னா பிராட்டி ஒரு முத்து, மாணிக்கம் ஒரு ஜீவாத்மா. இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே ரொம்ப அழகான ஆபரணமாக இருக்கிறதே. சரி, அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான். பட்டர்பிரானை பத்தி வர்ணிக்கிறார். தன்னுடைய தகப்பனார் ஆண்டாளுக்கு ஆச்சாரிய நிஷ்டை, எங்கு சென்றாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானை அடைவதே தவிர தனித்து அடைவதுங்கிறது கிடையாது. வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. நமக்கு நேரடியா எம்பெருமானோட தொடர்போ சம்பந்தமே இல்லை. வில்லிபுதுவை விஷ்ணு சித்தருக்கு அவர் ஆச்சாரியனுக்கு அவர் பெருமாள் தெய்வம். அப்ப விஷ்ணு சித்தர் எப்ப வரவழைப்பாரோ அப்ப நான் பார்த்துக்கிறேன், அப்ப அவரை அனுபவிக்கிறேன்னு ஆண்டாள் தெரிவித்திருக்கிறாள். அதனால எங்கு சொன்னாலும் தனித்து கோதைன்னு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டாள். கோதைன்னு சொன்னா விட்டு சித்தர் கோதை, பட்டர்பிரான் கோதை என்று கூடவே தன்னுடைய தகப்பனார சேர்த்துதான் சொல்லுவது வழக்கம். இங்க வெறுமனே பட்டர்பிரான் கோதைன்னு சொல்லி இருக்கலாமே. பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான்னு கொஞ்சம் வர்ணிக்கிறார், விசேஷிக்கிறார். என்னன்னா பைங்கமலம், குளிர்ந்த கமலம், நல்ல குளிர்ச்சியோடு கூடிய தாமரை. தாமரை மணிமாலைகளை இப்ப தரித்து கொண்டிருக்கிறார். தாமரை மணிமாலைன்னு சொன்னா கூட அது ஒரு விசேஷனம். இது ஒரு 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 அந்த ஜீவாத், அதாவது பெரியாழ்வார் இப்ப அந்த தாமரை மாலையோடு இருக்கிறாருன்னு ஒரு அலங்காரத்தோடு சொல்லுகிறாரா அப்படின்னா கொஞ்சம் வேறுபடுத்துகிறார். ஏதோ ஒண்ணு அதை காட்டுல இதை வேறுபடுத்தி தெரிவிக்கிறாராம். உள்ள இருக்கக்கூடிய கண்ணன் வடபெரும் கோயிலுடையான். அவர் எப்படி இருப்பார்? நாற்றத்துழாய் முடி நாராயணன், நல்ல திருத்துழாய் மாலையோடு கூடியிருப்பாரா? அவர் திருத்துழாய் மாலையோடு இருக்கார், இவர் தாமரை மணி மாலையோடு இருக்கார். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? கண்ணன் திருத்துழாய் மாலையோடு இருக்காரா, சற்று வெப்பமா கொதித்து கொண்டிருப்பாராம். ஏன்னா திருத்துழாய்ங்கிறது சூட்டை கிளப்பிடும். கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், சளி இல்லாமல் இருக்கும். ஆனா நிறைய திருத்துழாயை சாப்பிட சாப்பிட வெப்பம் தான் அதிகரிக்கும். அப்ப கண்ணனுக்கு அடிக்கடி கோபம் வந்துடும், சட்டுன்னு கோவிச்சுருவார். ஆனா பெரியாழ்வார் இருக்காரே, கோபம்னா என்னன்னே தெரியாது. நாம எத்தனை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை நீ திருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இது ஆச்சாரியனுக்கே உண்டா? அதனால அவர் பார்த்தாரா, இந்த திருத்துழாய் மாலை நமக்கு வேண்டாம், எப்போதும் குளிர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலை மாலையை நம்ம போட்டு போம்னு சொல்லி அதையே தனக்கு அடையாளமாக கொண்டிருக்கிறாராம். பைங்கமல தந்தரியல், பிராமணருக்கு தாமரை மாலையை சொல்லி இருக்கையாலே பிராமணோத்தமரான பெரியாழ்வார் தாமரை மாலைகளுடன் விளங்குகிறபடி இந்த மாலைகளை அணிந்து கொண்டு பிரகாசிக்கிறாராம் பெரியாழ்வார். பைங்கமல தந்தரியல், குளிர்ந்திருக்கக்கூடிய மாலை. அப்படி பட்டர்பிரானான பெரியாழ்வார் தந்தரியல், நன்னு குளிர்ந்திருக்கக்கூடிய மாலையை சாத்தி கொண்டிருக்கிறார்.
பட்டர்பிரான் என்ன எப்பொழுது இவருக்கு பெயர் ஏற்பட்டது? பட்டர்கள்னா வித்வான்கள். வித்வான்களுக்கெல்லாம் இவர் உபகாரம் செய்தார், பேர் உதவி புரிந்தார். என்ன வித்வான்கள் எல்லாம் கூடி சபையில இவர்தான் பரதத்துவம், இவர்தான் உயர்ந்த தெய்வம் என்ன நிர்ணயிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்ன அந்த வேதங்கள் வாக்கியங்களை எல்லாம் கூறி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் திருமால் இவர்தான் ஜகத்துக்கு காரணம் நிர்ணயித்து கொடுத்தாரா? வித்வான்களுக்கெல்லாம் இப்பதான் மூச்சு வந்துதான். ஆஹா, நாம நிர்ணயிக்கணும்னு பார்த்தோம், நாம ரொம்ப திணறி கொண்டிருந்தோம், பட்டர்பிரான் வந்தாரோ நமக்கெல்லாம் இப்போ நல்லபடியா நிர்ணயித்து கொடுத்தார் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் உபகாரம் புரிந்தவன் பட்டர்பிரான். பட்டர்பிரான் கோதை. இதே போலத்தான் வேதங்கள் சொல்லும் பொழுதும் சகோவாச்ச வியாச பாராசரியா அப்படின்னு சொல்லும். பராசரர்னு அவரை நேர வியாசர்னு நேர சொல்லியிருக்கலாம், வியாசரை நேர சொல்லாமல் பாராசரியா பராசரனுடைய பிள்ளைன்னு ஏன் சொல்லணும்னா எப்பொழுதுமே ஆச்சாரிய சம்பந்தத்தோடு சொல்லுவதுதான் விசேஷமா. வேதமே ஆச்சாரிய சம்பந்தத்தோடு சொல்லும் பொழுது ஆண்டாள் தன்னை ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் சொல்லிக் கொள்ளுவளோ, அதனால பட்டர்பிரான் கோதை என்று சேர்த்து சொல்லுகிறாள். ஏன்னா இப்படி சொல்லுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இன்னார் சொன்னான்னு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். உலகத்துல உண்டே ஏதான ஒரு விஷயம் வந்ததுன்னா இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு முதல்ல கேட்பா. இவர் தான் சொன்னார்னா இவர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்ல ஜனாதிபதியே சொன்னார் அப்படின்னா ஏத்துக்கணும் சுவாமி சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ப தகுந்தமை அது ஒண்ணு வேண்டுமே. நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் சொன்னாதான் ஏத்துப்போம். பட்டர்பிரான் கோதைன்னு சொன்னா மிகவும் நம்ப தகுந்தவராம் பட்டர்பிரான் கோதை. ஏன்னா தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் பூமி தேவி தன்னுடைய அந்த அனுபவத்தையும் இகழ்ந்து இங்க ஆழ்வார் குமாரத்தியாக அவதரித்திருக்கிறாளா? அந்த வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய வான்போகத்தை தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாக அவதரித்திருக்கிறாள்னா அப்ப அவளுக்குன்னு ஒரு பிரயோஜனமே இல்லையே. நம்மை பொருட்டு நம்மை உய்விப்பதற்காகவே பிறந்திருக்கிறாள். இவள் வார்த்தைனா நிச்சயம் சத்தியம், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நாம நம்பி ஏற்றுக்கொள்ளுவோமா? அதே போலதான் வேதங்கள் சொல்லும் பொழுது இதோ வியாசர் சொன்னார், இதோ அவர் சொன்னார்னு அவர்களை அடையாளப்படுத்தி கூறுகிறதா? அத மாதிரி இங்க ஆண்டாளும் நான் பட்டர்பிரான் கோதை சொல்லி இருக்கிறேன்னு தன்னுடைய அடையாளத்தையும் சேர்த்து பட்டர்பிரான் கோதை சொன்னேன். பட்டர்பிரான் கோதை அனுபவித்தாள் போருமே, நல்லா மனசால அனுபவித்தேன் போருமே. ஆனா சொன்னேங்கிறது எவ்வளவு பெரிய உபகாரம். அவள் சொல்லாமல் போயிருந்தால் நமக்கு இந்த 30 பாசுரம் கிட்டி இருக்குமா? நாம இத்தனை பேர் சேர்ந்து இன்னைக்கு திருப்பாவைன்னு அனுபவிக்க முடியுமா? ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள்னு ஏன் சொல்றோம்? தாங்கள் அனுபவித்தால் மட்டும் போராது. இப்ப நம்ம எடுத்துப்போம், நான் நன்னா அனுபவிக்கிறேன் சுவாமி, ஏதோ வைகுந்த ஏகாதசிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாளாம், உள்ள போய் சேவிக்கலாமா, எந்த யாரும் தடை செய்ய மாட்டா, நமக்கு கொடுத்தா என்ன நினைச்சுப்போம்? நமக்கு கிடைச்சது நான் மட்டும் போய் அனுபவிச்சுடுவோம்னு போயிடுவோம். ஆனா நமக்கு கிடைச்சதே நம்ம கூட இருக்கிறவருக்கு கிடைக்கலையேன்னு ஏதாவது நினைப்போமா? இது அவருக்கு கொடுக்கலாம்னு நினைப்போமா? ஏதும் நினைக்க மாட்டோம். அப்ப நாம நம்முடைய ஒரு பலனை மட்டும் பார்ப்போம். அது மாதிரி ஆழ்வார்களும் நமக்கு நன்னா எம்பெருமான் அனுபவத்தை கொடுத்தார், அனுபவித்தேன் போனேன் இல்லாமல் எனக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது உஜ்ஜீவனமாக இருக்கும் என்பதற்காக தாங்கள் அனுபவித்ததை பாசுரமாக ஆக்கி சென்று அந்த பாசுரங்களை வெளியிட்டருள் இருக்கிறார்களே. அப்ப கோதை சொன்ன கோதையானவள் தானே ஒரு மாலை. கோதைங்கிற சொல்லுக்கே மாலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்ப கோதை சொன்ன மாலை திருப்பாவைங்கிறது சங்கத்தமிழ் மாலையா? தமிழ்னா இனிமையான மாலை. சங்கத்தமிழ்னா இது ரொம்ப பழைய கால சங்க கால தமிழ்ல ஆன ஒரு அந்த பாசுரங்களால் ஆன மாலைன்னு வச்சுக்கலாம். இல்ல சங்கம்னா கூட்டம், கூட்டமா கோபிமார்கள் சேர்ந்து கண்ணன் அனுபவித்தார்களா? அத மாதிரி இதுவும் கூட்டமாக இருந்து அனுபவிக்க வேண்டிய மாலையாம். யாரோ ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் கேட்டார் கூடவே கூடாது. திருப்பாவை சொல்றோம்னா பல பேரும் கூடியிருந்து கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட சங்கத்தமிழ் மாலை. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைனா மாலை தொடுத்த மாலை. ஒரு மாலையே ஒரு சங்கத்தமிழ் மாலையை தொடுத்து கண்ணனான திருமாலுக்கு எம்பெருமானுக்கே சமர்ப்பித்திருக்கிறார். சூடி கொடுத்த நாச்சியார், பாடி கொடுத்த நாச்சியார்னு கொண்டாடுகிறோமே. அதே போல கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. 30 பாசுரத்துல ஒண்ணு கூட தப்பக்கூடாது சுவாமி. ஏன் ஒரு பாசுரம் போச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த அர்த்தமே போயிடுமே. அவள் என்ன வேணுங்கிறதுக்கு 30 பாசுரம் பாடி இருக்கிறா, ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறாள். இப்ப முதல் பாசுரத்துல என்ன சொன்னாள்? பிராபிய பிராபக நிஷ்கர்ஷம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னாலே. இந்த அர்த்தம் முதல் பாசுரம் இல்லைன்னா தெரிய முடியுமா? சரி, 2வது பாசுரம் எதற்கு? வையத்து வாழ்வீர்கள் செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாம இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு பிரித்து கொடுத்ததே 2வது பாசுரம் தான். அதை அவள் சொல்லணும்னா நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் போய்விடுமே. சரி, செய்தால் என்ன பலன் ஏற்படும்? அதைத்தான் 3வது பாசுரத்துல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னாள். சரி, 4வது பாசுரம் எதுக்கு சுவாமி? அதுவா? அது அந்த எம்பெருமானுடைய அடியவனாக இருந்தால்
மற்றையோர்கள் எல்லோரும் நமக்கு அடிபணிவர்கள். மற்ற தேவதைகள் கூட இந்த அடியவனுக்கு நான் அடிமைன்னு வெளிப்படுத்தி கொண்டு வருணதேவன் வந்து பிரார்த்திக்க நீ இந்த மாதிரி மழை பொழிய வேண்டும்னு ஆண்டாள் ஆணையிட்டது 4வது பாசுரம். அப்ப இந்த பாகவதர்களுக்கு மற்ற தேவதைகள் கூட அடிபணிவர்கள் என்ற அந்த கருத்து 4வது பாசுரத்துல தெரிந்தது. அடுத்த 5வது பாசுரத்துல நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் நாம ஏதோ முயற்சி பண்ணி போக்க வேண்டாம், கண்ணனே போக்கி விடுவார். அவருடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்ற அர்த்தத்தை காட்டி கொடுத்தாள். அடுத்து 6, 7, 8, 9, 10ன்னு இந்த 10 பாசுரம் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு கோபிமார்களை எழுப்புகிறாளா? அதுல பிள்ளாய் எழுந்திராயின்னு 6வது பாசுரத்துல எழுப்பினாள். அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் பாகவதர்களை விட்டுட்டு பகவானை மட்டும் அனுபவிப்பதுங்கிறது கூடாது, பாகவதர்களோடு சேர்ந்துதான் பகவானை அனுபவிக்க வேண்டும். இது தெரியாமல் குழந்தைத்தனமா படுத்துட்டு இருக்கிய பிள்ளாய் எழுந்திராயின்னு எழுப்பினது அது 6வது பாசுரம். பேய்ப்பெண்ணே என்னால் நன்னு அறிந்து மறந்து கிடக்கிறாள். இவளுக்கு தெரியும் பாகவதர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும், ஆனால் அத்தை மறந்து கிடக்கிறாயே, இது எது பெரிய குற்றம். தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல விட்டுடலாம், தெரிந்து மறந்து போனால் அது அதை விட குற்றம் இல்லையா? ஆக அத்தை தெரிவித்தது 7வது பாசுரம். 8வது பாசுரம் கோதுகலமுடைய பாவாய், எம்பெருமானிடத்துல மிகுந்த விருப்பமா. எம்பெருமானுக்கே இந்த பெண்ணுன்னு சொன்னா அவ்வளவு விருப்பம், அவ்வளவு ஆனந்தம். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார தெரிவிக்கிறோமே, கண்ணனிடத்துல அலாதியான பிரியம், கண்ணனுக்கே இவரிடத்துல அலாதியான பிரியம். யாருக்கு? நம்மாழ்வார் இடத்துல. அதை போல ஒரு பக்தன் பாகவதன் இடத்துல எம்பெருமான் மிகுந்த ஆனந்தம் விருப்பம் கொண்டிருக்கிறார். இது 8வது பாசுரம். 9வது பாசுரத்துல மாமான் மகளே என்ன ஒரு பாகவதனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். பாகவதர்கள்னா தனித்து பறக்க கூடாது, என்னோட உறவுகாரர், எனக்கு தாய், எனக்கு தந்தை, என்னுடைய சகோதரன், என்னுடைய பிள்ளைன்னு பாகவதனோடு ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டும். 9வது பாசுரம். 10வது பாசுரம் நோத்துச்சுவர்கம் பூகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதாருங்கிற அந்த பாசுரத்துல ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே. அந்த பெண் எப்படிப்பட்டவள்னா நோற்று சுவர்கம் பூகின்ன அம்மனாய், எந்த சாதனத்தையும் நான் செய்ய மாட்டேன், என்ன அனுபவிக்க வேண்டும்னா பெருமான் வந்து அனுபவிக்கணுமே தவிர நான் என்ன சாதனத்தை செய்து அவரை அனுபவிப்பது? நான் சொத்துன்னு இருந்தால் சுவாமியான எம்பெருமானன்னோ என்னை வந்து அனுபவிக்க வேண்டும்னு நிஷ்டையிலே ஊன்றி இருப்பவளாம். இது 10வது பாசுரத்துல கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரழிய சென்னு செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி. நாம என்ன கர்மாவை செய்தாலும், கர்மயோகத்தை செய்தாலும், என்ன கைங்கரியங்களை செய்தாலும் இது அனைத்தும் பெருமானுடைய கைங்கரியம், தொண்டு என்று கொள்ளணுமே தவிர நான் இன்னைக்கு புஷ்பம் சமர்ப்பித்தேன், இன்னைக்கு பிரசாதம் சமர்ப்பித்தேன், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எதையும் கேட்கக்கூடாது. இது எல்லாமே தர்மம், எல்லாம் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம்ங்கிற எண்ணத்தோடு ஒரு இடையன் அத்தனை பசுமாடுகளையும் நன்கு கறப்பனாம். அப்படி அனைத்தையும் கலந்து தன்னுடைய தர்மம், தன்னுடைய ஆசிரம தர்மங்களை நன்கு செய்ய வேண்டும் என்று அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருப்பவர்கள் கூட செயல்களை செய்யணும். ஆனா இதெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம்ங்கிற எண்ணத்தோடு செய்யணுமே தவிர எதையும் விடுதல்ங்கிறது கூடாதுங்கிறது 11வது பாசுரம். 12வது பாசுரம் அப்படி கைங்கரியத்தை செய்ய வந்தால் அதுல 2 இருக்கு. ஒன்னு அனுக்ஞா கைங்கரியம், இன்னொன்னு ஆக்ஞா கைங்கரியம். அனுக்ஞா கைங்கரியம்னா நெருக்கமாக இருந்து செய்யக்கூடிய தொண்டு. பெருமானுக்கு நெருக்கமாக இருந்து செய்யற சமயத்துல சில ஆக்ஞா கைங்கரியம் விட்டு போகலாம். சந்தியாவந்தனம் 6 மணிக்கு பண்ணணும் சுவாமி, ஆனா உபன்யாசமே இன்னும் முடியல, எம்பெருமானுடைய குணானுபவம் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு 6 மணிக்கு நிறுத்திட்டு நான் போய் சந்தியாவந்தனம் பண்றேன், விடவே கூடாது. அந்த கண்ணனை பத்தி அனுபவிச்சுட்டு இருக்கிறச்ச அவர் எங்கேயோ அந்தர்யாமியாக கொண்டு செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தை கொஞ்சம் பின்னாடி செய்யலாம். அதுக்குத்தான் பிராயஷ்சித்த அர்க்கியம்னு ஒண்ணு இருக்கே. அப்ப இந்த மாதிரியான கர்மங்கள் நடுவிலே வந்தாலும் நெருக்கமாக இருந்து செய்யக்கூடிய தொண்டு நமக்கு நேரிட்டால் அதுதான் முக்கியமாக பாவிக்க வேண்டும்ங்கிற அர்த்தத்தை 12வது பாசுரத்துல தெரிவித்தாள். 13, 14, 15 புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை போதரி கண்ணினாய். ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? நல்ல ஞானத்தோடு இருக்கணும், எல்லா சாஸ்திரத்தையும் கற்று அறிந்து சாரத்தை தெரிஞ்சிருக்கணும். அது படிச்சேன் இது படிச்சேன், பெயருக்கு பின்னாடி எல்லா ஆங்கில எழுத்துக்களையும் போட்டுக்கொண்டேன், எல்லா பட்டமும் வாங்கி இருக்கிறேன் போராது, அதனுடைய சாரம் என்னன்னு தெரியணும். அப்ப சாஸ்திர சாரத்தை அறிந்திருப்பது அது 13வது பாசுரம். 14 நல்ல நாவுடையாய் பேச்சு திறமை இருக்கணுமா. ஆச்சாரியனுடைய லட்சணத்தை வரிசையா தெரிவிக்கிறாள். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா நல்ல தான் தெரிஞ்சுட்டார் சுவாமி, ஆனா எடுத்து 4 பேருக்கு சொல்லவே தெரியாதுன்னா அவருக்கு சிஷ்யர்களுக்கு எதுவுமே கூற மாட்டார். இப்படி இருக்கக்கூடாது. தான் தெரிந்து கொண்டிருப்பதை பல சிஷ்யர்களுக்கு எடுத்து கூற வேண்டிய அந்த பொறுப்பு அவரிடத்துல இருக்கு. அப்ப பேச்சு சாமர்த்தியத்தோடு இருக்கணும். 14வது பாசுரம். 15வது பாசுரத்துல ரொம்ப முக்கியமான பாகவத லட்சணம் திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று 15வது பாசுரத்திலையும் ஒரு தடவை சொல்றார். அதே மாதிரி 29வது பாசுரத்திலையும் ஒரு தடவை சொல்றார். ஏன் திருப்பாவை 30 பாசுரம் இல்லையான்னா 30 தான் திருப்பாவை. ஆனா 15வது பாசுரமும் 29வது பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் 15வதுல அப்படி என்ன இருக்குன்னா ஒரு பாகவதன் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை 15ல தெரிவிக்கிறாளாம். பெருமான்
பக்தனிடத்துல பெருமான் எப்படி நடந்து கொள்ளுகிறான்ங்கிறத 29ல தெரிவிக்கிறாராம். அப்போ 15ல ஒரு பாகவதன் தன்னிடத்துல இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இசைகி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அடையாளம். நானே தான் ஆயிடுகன்னு அவள் இசைந்தாளே, அதை 15ல வெளிப்படுத்தி 16ல கோயில் காப்போன் வாசல் காப்போன் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ன எம்பெருமானை பணிவதற்கு முன்பாக வாசல்ல இருக்கிற வாயில் காப்போன் கோயில் காப்போன் எம்பெருமானுடைய நெருக்கமான அடியவர்களை பற்றி அவர்கள் அனுமதியோட உள்ள செல்லணுமே தவிர நாம உள்ளே செல்லுதல் கூடாது. சரி, அப்படி உள்ளே சென்றாலும் எம்பெருமானுக்கு நெருக்கமான அடியவர்கள் நந்தகோபர், யசோதை, நப்பின்னை பிராட்டி, நம்பிமூத்த பிரான் இவர்களையெல்லாம் பற்றி 18, 19, 20ல பிராட்டி புருஷகாரம் ரொம்ப முக்கியம். எம்பெருமான போய் தனித்து பற்றினால் சூர்பனகைக்கு பட்ட பாடுதான் நமக்கு வரும். சூர்பனக நேரே ராமனை பற்றினால் காது மூக்கு அறுபட்டு போய் கடைசியில பிராணனையே விட்டாளே, அந்த மாதிரி நாம நேரடியாக எம்பெருமானை பற்றினோம் என்றால் அவருடைய ரட்சணம் நமக்கு கிட்டாது. பிராட்டியை முன்னிட்டு கொண்டே போய் பற்ற வேண்டும். அதனால 3 பாசுரத்துல பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு அடுத்து 21, 22, 23 கண்ணன் இடத்துல நேரே சொல்லுகிறாள், நாங்கள் எல்லாம் எங்களுடைய ஆற்றாமை மாற்றார் உனக்கு வழி தொலைந்து ஆற்றாமையால் உன் வாசற்கண் வந்து பணிந்தோம். இனி எங்களுடைய அபிமானம் எல்லாம் போயெடுத்து அங்கன்மா ஞால தரசர் அவ்வளவு அகங்காரம் இருந்தது, அகங்காரத்தை எல்லாம் தொலைத்து உன்னுடைய சன்னதியில வந்தோம். செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவ கண்களை திறந்து என்ன பார்ப்பாய் என்று கட்டாட்சத்தை பிரார்த்தித்து, அது ஏதோ திருப்பள்ளி அறையிலிருந்து கண்ணை திறந்து பார்த்தால் கூடாது, எழுந்திருந்து நடந்து 4 அடி நடந்து சிங்காசனத்திலே அமர்ந்து நடையழக காட்ட வேண்டும்னு மாரிமலை முழஞ்சில் பாசுரத்துல பிரார்த்தித்து, அந்த நடையழகுக்கு தோற்று அன்னி புலகம் அளந்தாய் அடி போற்றின்னு பல்லாண்டு பாடி அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர உன்னையறித்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. கண்ணா, உன்னையே பிரார்த்தித்து வந்தோம், ஏன்னா நீ எங்களுக்காக இங்க வந்து பிறந்திருக்கிறாய் என்ற அந்த அர்த்தத்தை 25லே சொல்லி 26லே நாங்க இத்தனை பேர் சேர்ந்து வந்தது ஒன்றுமே இல்லை, எத்தனையோ ஜென்மமாக நமக்கு முன்னாடியிலிருந்து பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். நம்மே யோசிப்போமே, நாம ஏதோ 50 வருஷமா இங்க கோயிலுக்கு வரலாம், பெருமாள் 500 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இங்க இருக்கார் சுவாமி. அப்ப அவருக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அன்பு அதிகமா, எனக்கு அவர் இடத்துல இருக்கக்கூடிய அன்பு அதிகமா? நிச்சயம் அவருக்கு என்னிடத்துல இருக்கிற அன்பு தான் அதிகம். அதைத்தான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அந்த பாசுரத்துல பெருமான் நம்ம இடத்துல மிகுந்த அன்போடு இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்தி, அடுத்து கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு எல்லா உறவும் எங்களுக்கு இருக்கு, உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம், இந்த நோன்புக்கு உண்டான சன்மானங்கள் பரிசு பொருள்கள் எல்லாம் வேண்டும், சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே என்னத்தை பிரார்த்தித்து சாயுஜ்யமாகிற மோட்சம். ஒரு முக்தன் ஜீவாத்மா முக்தி அடைந்து வைகுந்தத்திற்கு சென்றால் பெருமானோடு எல்லா விதத்திலையும் சமமாக இருந்து அவருடைய அத்தனை ஆனந்தத்தையும் இவனும் பெறுகிறான். இதை வேண்டும்னு பிரார்த்தித்தது கூடார வெல்லும் சீர்பாசுரம். அடுத்து கறவைகள் சித்தம் சிறுகாலே துவயார்த்தம், பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம் கறவைகள் பின் சென்று சரணாகதி செய்தால் கேட்கக்கூடிய கைங்கரியம் பிரார்த்தனையை 29ல வைத்து இப்படி எல்லா பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் சேர்த்து அனுசந்தித்தால் தான் பெருமான் நம்ம இடத்துல மகிழ்வார். இப்ப 30வது பாசுரம் வேணுமே, 29 பாசுரம் தெரிஞ்செடுத்து சுவாமி 30 வேணுமான்னு கேட்கலாம். ஏன்னா இது 30ம் தப்பாமேன்னு சொல்ல வந்த பாசுரம் தானேன்னா அதைத்தான் இன்னும் முக்கியமா சொல்லணும். 30ம் தப்பாமே சொன்னால்தான் இந்த 29ம் தெரிஞ்சுக்கணும், கடைசி பாசுரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சேர்த்து நமக்கு புரியும். அப்ப 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இங்குன்னா அங்கு இல்ல, அங்கு கோகுலத்துல எங்கேயோ இல்ல, நாம வில்லிவாக்கத்துல இருக்கலாம், திருவல்லிக்கணியில இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம், இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இந்த பாசுரங்களை சொன்னால் அப்ப பெருமான் மிகவும் மகிழ்ந்து அப்படியே தன்னுடைய அருளை பொழிகிறானாம். இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை போல். இந்த பெரிய பரிசுன்னா ஆண்டாள் எப்படி பெற்றாள், கோபிகள் எப்படி பெற்றார்களோ அதை அப்படியே ஆண்டாள் பெற்றாளேன்னு அதை உகந்து மனசாலே சந்தோஷத்தோடு இதை சொன்னால் அவர்களுக்கு என்ன ஆகும்னா 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் 4 திருக்கரங்கள் கொண்டிருப்பவன்னு சொல்லியிருக்கலாம், 4 தோள் அமுதுன்னு. அதென்ன 2ன்னா 2 2 4 அப்படின்னு ஏதோ கணக்கு சொல்ற மாதிரி சொல்றாளேன்னா அது ஒண்ணுல ஒவ்வொரு பாசுரத்தை சொல்ல சொல்ல பெருமானுடைய தோள் வளர்ந்து கொண்டே போகுமா. முதல் பாசுரத்தை சொன்னால் 2 தோளோடு இருப்பார், 2வது பாசுரத்தை சொல்ல 2 2 4 ஆகும், 3வது பாசுரத்தை சொன்னா 4 4 16 ஆகும், அடுத்து 4வது பாசுரத்தை சொன்னா 16 16 256 இப்படியே பெருகி கொண்டே போகுமா. 30 பாசுரத்தை சொன்னா பெருமானுக்கு எத்தனை தோள் இருக்கும்னா தோள்கள் 1000தாய், துணைமலர் கண்கள் 1000தாய், தாடுகள் 1000தாய், பேர்கள் 1000தாய்னு நம்மாழ்வார் வர்ணித்தார். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்ன 1000 திருத்தோள்களோடு எம்பெருமான் விளங்குகிறான்னு புருஷ சூக்தம் தெரிவித்தது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேவை நமக்கு கிட்டுமா.
அதைத்தான் பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல தெரிவிக்கிறார். பெருமானை பத்தி 2 ஸ்தவம் பாடினார். ஸ்ரீரங்கராஜ ஸ்தவம், பூர்வ சதகம், உத்தர சதகம், 100 ஸ்லோகத்துக்கு மேல பாடிட்டார். அப்பெல்லாம் கூட ரங்கநாதனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படாதான். இப்ப பிராட்டி ரங்கநாயகி தாயாரை பத்தி நான் பாட போறேன்னு தொடங்கினார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா பெருமாளுடைய தோள் பனைக்குமா. பெருமாள் ஆனந்தித்து ஆனந்தித்து அப்படியே பெருகி பெருகி வளர ஆரம்பிச்சுடுவாராம். அவருக்கு கவச்சம் சாத்திருக்காளா, தங்க கவச்சம். ஒரு ஸ்லோகத்தை சொன்ன உடனே அவர் வளருவார், ஒரு கவச்சம் வெடிக்குமா. உடனே மறுபடியும் ஒரு தங்க கவச்சத்தை சாத்தணுமா. இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லுவாராம், மறுபடியும் அவர் பூரித்து வளருவாராம், அந்த சங்கு கவச்சம் வெடிக்குமா. இப்படியே நான் 100 ஸ்லோகமா சொல்ல போறேன். உனக்கு ஒவ்வொரு தடவையும் அப்படியே நீ பூரித்து பூரித்து வளருவாய், அந்த சாத்திப்பட்ட கவச்சங்கள் எல்லாம் வெடிக்கும், மறுபடியும் கவச்சம் சாத்துவேங்கிறார். அந்த அளவுக்கு பெருமானுக்கு ஆனந்தம் அதிகரிக்கிறது. அடியார்கள் இந்த மாதிரி அந்த எம்பெருமானிடத்துல தொண்டு செய்யும் பொழுது அதைத்தான் ஈரிரண்டு மால்வரைத்தோள், மால்வரைத்தோள், மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா என்ன பெரியாழ்வார் சொன்னாரா. மால்வரைத்தோள், மலையை போல ரொம்ப திண்மையான தோள் கொண்டிருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் நல்ல தோழழகு மிடுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நம்ம காப்பாத்திடுவாருங்கிற தைரியம் இருக்கணும். சரி, அந்த தைரியம் இருக்கு, அழகு அனுபவிக்கிறதுக்கு இருக்கான்னா செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் அழகான தாமரை போன்ற திருக்கண்களாலே நம்மை குளிர கட்டாட்சிப்பார். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், திருமுகம் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்திருப்பதினாலே ரொம்ப குளிர்ந்த முகத்தோடு நம்மை கட்டாட்சிப்பார். 30 தப்பாமே ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். தெங்கள் திருமுகத்து சேழியார், அதாவது அங்க சேழியார்கள்லாம் எப்படி இருந்தா அவர்களே நல்ல ஒளி பொருந்திய முகத்தோடு இருக்கிறார்களா. இப்ப இத்தனை பேரை சேர்ந்து பார்த்த உடனே அதனாலேயே பெருமானுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகி விட்டதாம். அதனாலே செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் சிறந்த செல்வத்தோடு கூடியிருக்கிறான். பிராட்டியுடைய சம்பந்தத்தாலும் உபய விபூதி ஐஸ்வர்யத்தாலும் கண்கள் சிவந்திருக்கிறபடி, நிறைய செல்வம் இருக்குன்னா அதனாலேயே கண்கள் சிவந்திருக்கும். பெருமானுக்கு செல்வத்துக்கு குறைச்சலா, ஏற்கனவே உபய விபூதி செல்வம் இருக்கு, பிராட்டி இருக்காள். இப்ப புதுசா வேற ஒரு செல்வம் வந்திருக்கேன், இத்தனை கோபிமார்கள் சேர்ந்தது. அது இல்ல, நாம இத்தனை பேர் சேர்ந்து இந்த திருப்பாவை சொல்லி பெருமானை அடைந்தால் வராதான் வந்திருக்கானேன்னு பெருமானுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். அதனாலேயே இன்னும் கண்கள் மலர்ந்து சிவந்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இது என்ன சுவாமி ஆச்சரியம் சொல்ற, நமக்கு மட்டும்தான் அருள்வரான்னு பார்த்தால் எங்கும் திருவருள் பெருமான். நாம இருக்கிற இடத்துல நம்மை சுத்தி இருப்பவர்களுக்கு கூட எம்பெருமானுடைய அனுகிரகம் பாயும். கேசவன் தமர் கீழ்மேல் எமரேல் எழுபிறப்பும் மாசதிருது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் ஒருவர் எம்பெருமான இடத்துல அனுகிரகத்தை பெற்றார்னா அது அவரோடு நின்று போய்த்தா இல்லையே. இன்னி வரைக்கும் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இதோ இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா திருவாய்மொழி முடிய போறது, ஆழ்வார் திருவடி தொழில் உற்சவம். நம்மாழ்வார அப்படியே எம்பெருமான் திருவடியில சேர்த்து கொண்டு போகிறார். சேர்த்து கொண்டவனே அவெல்லாம் போய் பிரார்த்திக்கல, இப்படி நீ சேர்த்து கொண்டு விட்டால் என்ன ஆவது, ஆழ்வார் இல்லாம நாங்க எப்படி திருந்துவோம். ஆழ்வார் திருநகர்ல மறியல்னே ஒரு உற்சவம் உண்டு, எல்லாரும் போய் மறியல் பண்ணுவானாம். அது எப்படி நீ ஆழ்வார சேர்த்துலாம், இந்த உலகத்துல எங்களை திருத்துவதற்குன்னு கொடுத்துட்டு நீயே மறுபடியும் சேர்த்து கொண்டு விட்டால் எங்களை யார் திருத்துவது. ஆழ்வார் எங்களுடைய சொத்து திருப்பி கொடுன்னு மறியல் பண்ணி திரும்பி பிரார்த்திக்கிறார்கள்னா அப்ப ஆழ்வார் ஒருத்தர் பெற்றால் நாம் எல்லோரும் பெற்றோமாறு ஆகிறதா. அதனாலதான் இங்க திருப்பாவையை யாரெல்லாம் சொல்லுகிறோமோ நமக்கு மட்டும் இல்ல, நம்மோடு கூடியிருக்கிற அனைவருக்குமாக எம்பெருமானுடைய திருவருள், திருமாலால் அருளப்பட்ட சடகோபன், திருமகளால் அருள் மாறி என்று ஆழ்வார்கள் ஒருவர் அனுசந்தித்தாலும் அவர்களை சுத்தி இருப்பவர்கள் எல்லாருக்கும் எப்படி அந்த பலன் கிட்டியதோ அதே போல நமக்கும் அந்த பலன் கிடைக்குமா. இன்புருவர், பரமானந்தம் அடைவர், எங்கும் இன்புருவர். இந்த உலகத்திலையும் சந்தோஷம், மேல வைகுந்தத்துக்கு போனாலும் சந்தோஷம், எல்லா இடத்திலையும் ஆனந்தத்தோடு இருப்பார்கள். அடியேனுக்கு இன்பாவாய் பொன்பாவை கேழ்வாய் என்கிறபடியே பிராட்டியும் பெருமாளும் ஒருவரையொருவர் அனுபவித்து பெறும் ஆனந்தத்தை விட விலட்சணமாயிருப்பதென்றோ மிதுனத்தை பிறர் அனுபவிப்பதால் ஏற்படும் ஆனந்தம். பெருமான் ஒருத்தர் சுவாமி, அவரை இப்ப பிராட்டி அனுபவித்தால் ஒரு ஆனந்தம் இருக்கும். மகாலட்சுமி இப்ப எம்பெருமான அனுபவிக்கிறார்னா கொஞ்சம் ஆனந்தம் குறைச்சலா இருக்கும். ஆனா நாம எப்படி அனுபவிக்க போறோம், பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்கிற அந்த மிதுனத்தை ஆசிரியச்சோம்னா நமக்குத்தான் இன்னும் ஆனந்தம் அதிகரிக்கும். அதனால நமக்கு இன்னும் ஆனந்தம் அதிகம். எம்பாவாய் என்பருவர் எங்கள் பிரபந்தத்தாலே ஆனந்தம் எய்துவர். இந்த பிரபந்தத்தை சொல்லவே அனைவருக்கும் ஆனந்தம் கிட்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி உண்டா, சாதாரண ஒரு உதாரணம் சொல்லுவது உண்டு. எப்படின்னா, பசுமாடு இருக்கு, அதனிடத்துல நேரம் அதனுடைய கண்ணுக்குட்டியை போய் நிறுத்தினாதான் பாலை சொரியும். ஆனா அந்த கண்ணுக்குட்டி இறந்து போயிடுத்துன்னா இடையர்கள் என்ன பண்ணுவார்கள், அதனுடைய தோலை மாத்திரம் எடுத்து வச்சுப்பாங்க.
உள்ள நிறைய வெக்கலையும் கூலத்தையும் போட்டு அடைச்சு அந்த கண்ணுக்குட்டியினுடைய தோலை போர்த்தி, தோல் கண்ணுக்குட்டி, உயிரோட இருக்கிற கண்ணுக்குட்டி இல்ல, அந்த தோல் கண்ணுக்குட்டியை கொண்டு போய் நிறுத்தினாலும் பசுமாடு அது தன் கன்றாகவே நினைத்து பாலை சொரியுமே. அதே போலத்தான் அந்த எம்பெருமான். இந்த பாசுரத்தை யாரோ கோபிமார்கள் சொன்னார்களா? பார்க்க மாட்டார். ஆண்டாள் சொன்னாளா? பார்க்க மாட்டார். யாரோ ஒரு தாழ்ந்தவன் சொல்லி இருந்தாலும் உண்மையிலே கோபிகை தான் சொன்னாலோன்னு நினைத்து கொண்டு தானாகவே அப்படி பாலை அந்த கறவை மாடு எப்படி பொழியுமோ அதை போல எம்பெருமானும் நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறான், தன்னுடைய திருவடிகளையே கொடுக்கிறான். அந்த அளவுக்கு எளியவன் அந்த எம்பெருமான். அதைத்தான் இந்த பாசுரத்தாலே நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மிகவும் சுலபனா இருக்கக்கூடிய எம்பெருமான நாம ரொம்ப சிரமப்படுத்தவே வேண்டாம். போய் கையை கூப்பி உனக்கு நான் தொண்டன்னு சொன்னாலே பெருமான் மகிழ்ந்து நமக்கு கொடுத்து விடுகிறார். அந்த சேஷத்த ஞானத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே இந்த சங்கத்தமிழ் மாலை 30 என்கிற அழகான இந்த திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிறார். ஓரளவுக்கு ஏதோ யதாமதி யதா சக்தி இந்த பாசுரங்களை விண்ணப்பித்து பொருளை விளக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் வியாக்கியானத்துல இருக்கிற அத்தனை பொருளையும் விவரிப்பதற்கு அடியனுக்கு அவ்வளவு ஞானமும் இல்லை, இந்த இடத்துல அவ்வளவு சக்தியும் இல்லை, எனக்கு சக்தியும் இல்லை, சமயமும் இல்லை. ஏதோ இருக்கிற நேரத்துக்குள்ள 2 வார்த்தைகளை சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறேன். இன்னும் கடைசி பாகம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாணம். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்று நாச்சியார் திருமொழியினுடைய 6வது பதிகத்துல பெருமான் இவளுக்கு சொப்னத்திலேயே அந்த அனுபவத்தை கொடுத்தார். ஏன்னா 50 பாசனம் தாண்டித்து இனிமேல் எம்பெருமான சேரலன்னா பிராணனே தரிக்காதுங்கிற நிலைமை வந்து கொடுத்தான். சீதா பிராட்டி மாதிரி சற்று பொறுத்திருப்பள். சீதா சொன்னா 1 மாசம் நான் காத்துட்டு இருக்கேன், திருவடி நடத்துல சொல்லி அனுப்பினான். நான் 1 மாசம் தரிச்சிருக்கேன், அதுக்குள்ள ராமனை வந்து என்னை காப்பாத்த சொல்லணும் அவள் சொல்லி அனுப்பினான். கொஞ்சம் தைரியசாலி சீதை. கோதைக்கு அவ்வளவெல்லாம் முடியாதான். இந்த க்ஷணம் கொடுக்கலன்னா பிராணன் போய்விடுங்கிற அளவுக்கு அவளுக்கு பக்தி முத்தி விட்டது. வேறு வழி இல்லாமல் எம்பெருமான் சொப்னத்திலேயே அனுபவத்தை கொடுக்கணும்னு சொல்லி திருக்கல்யாண வைபவத்தை கொடுக்க ஊர் முழுக்க தோரணம் நாட்டுகிறார்கள். கண்ணன் அப்படியே நடந்து வருகிறாராம். 1000 யானைகள் சூழ எம்பெருமான் வருகிறான். சுவாமி யானை உண்டானா வசுதேவருடைய மகன் அல்லவா? அப்பனா அவர் பெரிய ராஜா, க்ஷத்ரிய அரசர். 1000 யானை என்ன, கோடி யானை கூட வரும். இல்லைன்னா யானைன்னு வச்சுக்க வேண்டாம், கூட இருக்கக்கூடிய அந்த 10,000 பிள்ளைகள், இவரோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே யானை போல பலம் கொண்டிருப்பவர்களாம், மெடுக்கோடு இருக்கார்களாம். அப்ப இப்படி எம்பெருமான் நடந்து வருகிறான். நாளை வதுவை மனமென்னு நாரிட்டு என்ன நாளைக்கே திருக்கல்யாணம்னு சொன்னாலும், ஏன் சுவாமி இன்னைக்கு திருக்கல்யாணம்னு சொல்லலையான்னா கேட்டா தரிக்க முடியாதான். 4 நாள் கழிச்சுன்னு சொன்னாலும் 4 நாள் கழிச்சா தாங்க முடியலன்னு. இன்னைக்குன்னு சொன்னா இப்பவே நினைச்சு அப்பவே அதிகமான ஆனந்தம் ஏற்பட்டு உடனே பிராணன் போயிடுமா. நாளைக்குன்னு சொன்னா சற்று ஆறி இருக்கலாம். நாளை வதுவை மனமென்னு நாரிட்டு என்ன நாளை குறித்து எல்லாரும் வந்தனர். அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழியினான். மந்தர கோடி உடுத்து மணமாலை அந்தரி சூட்ட அந்த தமக்கை, கண்ணனுக்கு தமக்கையான யோகமாயி இன்னைக்கும் திருக்கோவலூர்ல போய் சேவித்தால் விஷ்ணு துர்க்கைன்னு எழுந்தருடைய இருக்கிறாள். அவள் வந்து கூறப்பட உடுத்தி விடுறாளாம். இந்தாமா உனக்கு கல்யாணம் நடக்க போறதே வான்னு சொல்லி கோதை நாச்சியாருக்கு அழகான அந்த கூரைப்படவை உடுத்தி கொடுக்க, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த வந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை மைத்தளம் பத்த கணாக்கண்டேன் தோழியினான் என்று கோதை நாச்சியாருடைய திருக்கையை இப்ப எம்பெருமான் பிடிக்கிறான். பெரியாழ்வார் பக்கத்துல நிற்கிறார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மாள் தான் கொண்டு போனான். இந்த குழந்தையை கொடுத்ததே அவர்தான், அவருடைய சொத்தை அவர் எடுத்து கொண்டு போகிறார். ஒரு மகள் தன்னை உடையேன், இவளுக்கு ஒப்பாக இன்னொரு மகள் உண்டா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட கோதையை வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன், மகாலட்சுமியை போல வளர்த்தேன். மகாலட்சுமி யாருக்கு சொத்து? பெருமானுக்குத்தானே சொத்து. திருமகள் போல வளர்த்ததுனால அவரே கொண்டு போய் விட்டார். இயம் கோதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே ஆணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று அன்று ஒரு நாள் ஜனக சக்கரவர்த்தி எப்படி தன்னுடைய பெண்ணான சீதையை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அதே போல பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் அவர் கொடுக்கிறாராம். பெரியாழ்வாருக்கு என்ன பெருமை, கண்ணனுக்கு என்ன பெருமை. அத்தனை பேரும் வணங்கக்கூடிய திருவடி கொண்டிருக்கிறார் எம்பெருமான். நாம எல்லோரும் போய் பெருமானை வணங்குகிறோம். அந்த பெருமானே இப்ப விஷ்ணு சித்தரை வணங்குகிறார். என்ன மாமனார் ஆயிட்டாரு. எப்ப கோதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரோ மாமனாரை கீழே விழுந்து சேவித்தாதான் பொண்ணு கொடுக்க முடியும். அதனால அந்த விஷ்ணு சித்தரையே இவர் கீழே விழுந்து வணங்குகிறார்னா அப்ப விஷ்ணு சித்தருக்கு பெருமையா, கண்ணனுக்கு பெருமையா? அப்படிப்பட்ட பெரியாழ்வார் இதோ என் பெண்ணான கோதையை இயம் கோதா, கண்ணன் அப்படி எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு இருந்தானா. ஏன்னா அவன் கோதைய மனசுல நினைச்சுட்டு எங்க பார்த்தாலும் கோதையாவே தெரியறான். எதை போலன்னா மாரீச்சனுக்கு எங்க பார்த்தாலும் ராமனாவே தெரிஞ்சான். மாரீச்சனை சின்ன வயசுல ராமன் அடிச்சானா
அந்த அடி இன்னும் அவனுக்கு மனசுல இருந்து ராங்கிற எழுத்து ஆரம்பிச்சாலே ராமனா ராமனான்னு பயந்து பயந்து அப்படி திடுக்கிட்டு திரும்புவானா. எங்க பார்த்தாலும் இங்க ராமன் இருக்கானோ ராமன் இருக்கானோன்னு பயந்து கொண்டிருந்தான். பயத்தினால அவனுக்கு எல்லா இடத்தும் ராமன் தெரிந்தாரா? இங்க அன்பினாலே கண்ணனுக்கு எங்க பார்த்தாலும் கோதை கோதைன்னு தெரிந்தாளாம். இப்ப கொஞ்சம் தட்டி இங்க இருக்கா கோதை, அங்க இங்கன்னு பார்த்து கோட்டை விட வேண்டாம், எம் கோதா என்ன கைய பிடித்து பெரியாழ்வார் கொடுக்கிறாராம். எம் கோதா மமசுதா, இவள் யாரோன்னு நினைக்காதே, பெரியாழ்வாருக்கு பெண். மமசுதானா மமகாரம், விட்டவருடைய மமகாரம். சாதாரணமா பெரியாழ்வார் இது என்னதுன்னு எதையுமே அபிமானிக்க மாட்டார். இது என்னது இது என்னதுன்னு சொல்லவே கூடாது. மமஹா மமஹாங்கிற அகங்காரமே கூடாது. ஆனா இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றவள் என்னுடைய பெண்ணுன்னு யார் தான் சொல்லிக்காமல் இருப்பா? ஒரு கோதையை போல ஒரு பெண் கிடைத்தாள். என் பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது. அதனால என்னுடைய பெண் மமசுதா சக தர்ம சரீதவ, நீ எந்த தர்மத்தை கடைபிடிக்கணும்னு இந்த உலகத்துல வந்து பிறக்கிறாயோ அதே தர்மத்துக்கு துணை செய்பவள் இவள். இவள் மாத்திரம் கூட இல்லைன்னா நீ தர்மத்தையே நிலைநாட்ட முடியாது. சீதா பிராட்டி கூட இல்லைன்னா ராமன் எல்லாரையும் அழித்துதான் பழக்கம். சீதை கூட இருந்தால்தான் ரட்சித்தே பழக்கம். அதே போல கோதை கூட இருந்தாதான் தாமோதரனான கண்ணன் ரட்சிப்பன். கோதை இல்லாமல் தாமோதரன் ரட்சிக்க முடியாது. அப்ப இந்த கோதையை உன்னோடு சேர்த்துக்கொள். பாணி கிருண்ணீஸ்வ பாணினா, கைகளால இவருடைய கையை பிடி. இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்ச கையப்படி. அந்தரங்கமா கண்ணாடி அறைக்கு போனா நீ காலவனாலும் பிடிச்சு விட, நான் ஒன்னும் கேட்க போறது இல்லை. பாணி கிருண்ணீஸ்வ பாணினா என்ன பண்ணி கொடுக்க கண்ணனும் ஆனந்தமாக ஏற்றான். இப்படி ஆனந்தமா அந்த திருக்கல்யாண வைபவம் நடந்தது. இதை ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த பாசுரங்களை சொன்னால் நல்ல சிறந்த புத்திரபாகியம் உண்டாகும். கண்ணனை போல அழகான குழந்தைகள் பிறப்பார்கள், ஆண்டாளை போல குழந்தைகள் பிறப்பார்கள், பெரியாழ்வாரை போல பக்திமிக்க குழந்தைகள் பிறப்பார்கள் என்று அழகா தன்னுடைய பாசுர அனுபவத்தையும் ஆண்டாள் பூர்த்தி பண்ணி கொடுத்தாள். இது சொப்னத்துல நடந்த திருக்கல்யாணம். நேர எப்படி நடந்ததுன்னா, எம்பெருமான் ஆணையிட திருவரங்கத்திற்கு ஒரு மூடு பல்லக்கிலே பெரியாழ்வார் ஆண்டாளை வைத்து எழுந்துருள பண்ணி கொண்டு போக உள்ளே செல்லுகிறாள். காவேரியை தாண்டாள், பிராகாரத்தை எல்லாம் தாண்டி உள்ளே செல்ல 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 நேரா அந்த திருமண தூண்களுக்கு முன்னே கொண்டு போய் நிறுத்த கோதையானவள் எழுந்தாள். நேரே திருவடிகளை நுடந்து கேசவன் கால் பிடிக்கும் இந்த பேரு எனக்கு எப்பொழுது கிடைக்கும் தான் ஆசைப்பட்டாள். போய் அந்த திருவடிகளை வருடிக்கொண்டு அங்கேயே மறைந்தாள் என்பதுதான் சரித்திரம். இன்னைக்கும் திருவரங்கத்துல போய் சேவித்தால் பெருமானுடைய திருவடியிலே திருப்பானாழ்வாரும் கோதை நாச்சியாரும் சேர்ந்து அங்கேயே இருந்து திருவடிகளை வருடி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நம்முடைய மரபு. அப்படி கோதையானவள் திருவரங்கனைய மனமுடித்து திருவரங்கனோடு சேர்ந்து இன்னும் நமக்காக எழுந்தருளி நம்மை எல்லாம் வழி நடத்துகிறாள். அப்படி கோதையோடு சேர்ந்திருக்கக்கூடிய திருவரங்கத்தம்மான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் ரங்கமன்னார் கோதானாச்சியார் அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். கோதை பாடவில்லைன்னா இந்த பாசுரமே வந்திருக்காது. அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. சரி, அது அங்கு நடந்திருந்தாலும் இங்க சொல்லணும்னு நியமித்து ஏற்பாடு செய்த முதல்ல தாமோதர பெருமாள் அவர் தான் அடியன இவ்விடத்துல சொல்லணும்னு அவரே நியமித்து பிராட்டி சன்னதிக்கு முன்பாகவே, கோதை பிராட்டி சன்னதிக்கு முன்பாகவே அவருடைய திருப்பாவையை ரெண்டொரு வார்த்தை சொல்லுவதற்கு இந்த இடத்துல பெருமான் அனுகிரகித்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு பல்லாண்டு பாடுகிறேன். அதற்கப்புறம் இந்த கோவில் நிர்வாகத்தார்கள் அவர்கள் இடத்தை கொடுத்து சொல்லுன்னு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜதை. மேலும் தாமோதரன் சுவாமி அவர் தான் இந்த மணவாள மாமணிகள் சபை அதையெல்லாம் நடத்தி கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் எப்படி எப்படி பெருமான கைங்கரியம் செய்ய வேண்டும் இன்னும் ஊற்றத்தோடு பல கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த சுவாமி தான் அடியனை திருவாடிப்புறத்தும் பொழுது ஒரு உபன்யாசம் சொல்ல நியமித்தார். அதற்கப்புறம் அப்பொழுதே பிரார்த்தித்தார், கண்டிப்பா மார்கழி மாசம் தேவரீர் தான் சொல்லணும், நான் வேற யாரையும் கேட்க போறது இல்ல, யார் வந்து கேட்டாலும் சொல்லிட போறேன், நீர் தான் சொல்லணும்னு நான் ஏற்கனவே உங்களிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி அப்பொழுதே பிரார்த்தித்தார். அந்த சுவாமியினுடைய கிருபைக்கும் அடியனுடைய பல்லாண்டை உரித்தாக பிரணாமங்களையும் தெரித்துக் கொண்டு எல்லாம் எழுந்தருளக்கூடிய பார்சாரி சுவாமி என்ன மத்துமுண்டான அத்தியாபக சுவாமிகள் என்ன தினமும் இவ்விடத்துல வந்து கேட்டு, ஏன்னா 7 மணிக்கு ஆரம்பம்னு போட்டிருக்கா. 30 நாள்ல ஏதோ 3 நாள் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். மற்ற எல்லா நாளும் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 9 மணி வரைக்கும் தான் சொன்னேன். ஆனா பொறுமையோடு கேட்டிருந்த பல பெரியோர்கள், பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இறுதியா எனக்கு இந்த அர்த்தத்தெல்லாம் சொன்ன ஆச்சாரியர்கள், என்னுடைய ஞானாச்சாரியன், அதே மாதிரி பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியர் அடியனுடைய தகப்பனார் அத்தங்கி திருமலாச்சாரிய சுவாமி அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து ஞானத்தை கொடுத்தவர். அடுத்து காலக்ஷேபாதிகளை வழங்கிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரை எழுந்தருளிருக்கும்
மண்டயம் அனந்தான் பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி என்ன அவர் திருமாளிகை பக்கத்திலேயே அடியங்களுடைய குடிசை, அதனால பக்கத்திலேயே போய் கேட்கக்கூடிய பாக்கியம் கிட்டியது. அதே போல வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரராய் கால வாக்கமிருத ரிஷியாய் எழுந்தருளி இருக்கும் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். அவரும் வாஞ்சையோடு அடிக்கடி அடியன் இடத்துல அன்போடு பல அர்த்தங்களை வர்ஷிப்பார். அவர் சாதிக்கிற இடங்களுக்கெல்லாம் அடியனை கூட்டு கேட்கும்படி நியமித்திருக்கிறார். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலர் கந்தரியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். உங்குவளை கோதில் பொறிவண்டு கண்படுப்ப எங்காதே புக்கிருந்து சிக்க முளைபற்றி வாங்க உலகிற்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் தேவசுவாமி கைகிரி சபா அக்காவணை எனக்கு ஒரு அபிலாஷ ஆழ்வார் எம்பெருமானார் செய்ய சம்பாவனை. எனக்கு ஒரு அபிலாஷை